Totally you have done is unfair, sir. இப்படி பண்ணிட்டியே. மாடந்திபுரத்தில் பொன்னிக்கு பிறந்த குழந்தையை பற்றி எனது துபாஷி நீலகேசியின் மூலமாய் தெரிந்து கொண்டேன். கடவுளை நாம் வணங்குவதற்கு காரணம் அவர் தவறே செய்யாதவர் என்பதால் தான். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. நான் செய்த நியண்டர்தால் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய தவறுக்காக இப்பொழுது வருந்திக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த மிருக குழந்தையின் தன்மையை உலக புராணங்களில் வரும் கதாபாத்திரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வரிசைப்படுத்தி இருக்கிறேன். ஜெரோடர்மா பிக்மெண்டோசம் என்ற ஒரு விளைவால் இந்த குழந்தை சூரிய ஒளிக்கு ஒவ்வாது ஒரு குகை போன்ற இடத்தில் மறைந்து வாழும் தன்மை கொண்டிருக்கும். இரவில் மட்டுமே வேட்டையாடும். இது பாதி மனித தன்மை கொண்டிருந்தாலும் மனிதர்களை வேட்டையாடி உண்ணக்கூடியது. எனவே இது ஒரு கேனிபல். இரத்த வாடையையும் வேர்வையையும் வெகு தூரத்திலிருந்தே அறிந்து கொள்ளும் துல்லிய மோப்ப சக்தி கொண்டதாக இருக்கும். இதன் வேட்டையாடும் முறை மிக கொடூரமானதாக இருக்கும். செங்கோடன் அந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டர் கொண்டதுக்கு சரியான காரணம் இருக்கு. இப்போ அம்பலி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, ஆனா செங்கோடன் அன்னைக்கே அந்த கிராமத்தான கொள்ளணும். ஒருவேளை செங்கோடனுக்கும் அந்த ஆளுக்கும் பர்சனல் பகை இருக்குமோ? இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தன்னுடைய தம்பியான அம்புலிக்கு விருந்து வைக்கிறதுக்காகவும் கொண்டு இருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி செங்கோடனை போய் பார்த்தா தெரிஞ்சிடும். வேந்தா, தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட போய் மாற்றுறது கரெக்டுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடா, அம்புலி இருக்கிற இடம் செங்கோடனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கண்டிப்பா அவனை போய் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்டா நின்ட்ட? போன தடவை தான் வெறும் கையோட போய் அவகிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை முன்ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்ய சொல்ற? எல்லாரும் மொத்தமா போய் அம்பளிட்ட உயிர் கொடுக்க சொல்றியா? போராடுவோம். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தா சாவதுக்கு பதிலா நீங்க ஆடு மாடுகளை தெரிஞ்ச பலி கொடுக்கிறதுக்கு பதிலா மொத்தமா போய் மோதி பாப்போம். அது மிருகம்யா, அம்புலி. அத போய் எங்கன்னு தேடுவ? ஐயா, நிலவிலேயே மனுஷோட கால் தடம் பதிஞ்சிருக்கு. அம்புலியை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க? எப்படி? நீங்க பலி கொடுக்க ஆட்டு அனுப்புறீங்கல்ல, அந்த ஏரிக்கு அந்த பக்கம் போய் பார்த்தேன். அங்க நம்ம பழைய ஊரோட கோயில் பந்தல தான் அந்த அம்புலி இருக்கு. நீ எப்படி அதுகிட்ட போய் உயிரோட திரும்பி வந்த? ஏன்னா உங்கள மாதிரி ஒண்ணு பயந்துட்டு ஊர்ல நான் ஒளிஞ்சு வாயிலையே. தம்பி, நாங்கெல்லாம் அப்படித்தான்ப்பா. காலகாலமா இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாப்பா. நீ வேணா வீரன் இருந்துட்டு போப்பா. தலைவரை நில்லுங்க. இப்படியே போயிட்டு தான் என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரு முடிவு செஞ்சே ஆகணும். நிறுத்துங்க. சரி, என்ன பண்ணலாங்கிறத நீங்களே சொல்லுங்கயா. மனுஷனா உங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும். மனுஷனுக்கு மேல சாமின்னு ஒண்ணு இருக்கு. அது நினைச்சா ஆகாதது எதுவுமே இல்ல. அது சரி, இத்தனை வருஷமா அந்த சாமி எங்கே போச்சு? நாம சாமி ஒதுக்கி வச்சோம், சாமி நம்மள ஒதுக்கிடுச்சு. சுரு போறது போயிட்டு தானே இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லியா? இதுக்கு கூட்டு பிரார்த்தனை மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்கயா. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கிற சண்டையில சாமி எங்க வந்துச்சு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. வேற எப்படி சொல்றது? நம்ம பிரச்சனையை நாம தான் தீக்கணும். வானத்துல இருந்து சாமி வந்து தீக்காது. மனச கல்லாக்கிட்டு கல்ல சாமியா கும்பிடுறத முதல்ல நிறுத்துங்க. போட்டும்பா, அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கே கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அப்படியே இந்த ஊர்ல எவனோ உருப்பட மாட்டீங்களா? நாசமா போவீங்க. ஹே, ஏண்டி டல்லா இருக்க? நம்ம வேந்தனா அமுதனும் இந்த அம்பளி விஷயத்துல ஏன் தான் தலையிடுறாங்களோன்னு நினைக்கும் போது பயமா இருக்குடி. அவங்க ரெண்டு பேரும் ஏன் அம்பளி விஷயத்துல தலையிடணும்? அவங்க ரெண்டு பேரும் இந்த லீவ்ல ஒன்னா தங்கி இருக்கிறது அம்பளிக்காக தானே. உனக்கு தெரியாதா? நல்லா சொன்ன. உட்காரு உட்காரு உட்காரு. வாமா பூங்காவனம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க. அப்பா எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. சரிம்மா, உள்ள போமா. நான் உடனே அமுதனா பார்த்தாகணும். ஏய் பைத்தியமாடி நீ. இப்ப போய் எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்பவே பார்த்தாகணும். நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு நைட்டு நம்ம கூட்டு பிரார்த்தனையில மீட் பண்ணுவோம்ல, அப்ப பேசிக்கலாம். இப்ப நீ கிளம்பு. நல்லா தேடி பார்த்தீங்களா? இங்கதான் எங்கனால தோழி விட்டு போயிருக்க போகுது. இல்லையே, இப்பதான் அவளையும் அவ தோழியை கூட்டு பிரார்த்தனையில பார்த்தனே. அட, அவளை கேட்டா தெரிய போகுது. தலைவர்கிட்ட காணோம்னு சொன்னதே அவதான். ஐயா ஐயா, என் பொண்ணு பூங்காவனத்தை எங்கேயாவது பாத்தீங்களா?
என்னையா பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. பூங்காவை காணும்னு எல்லாரும் உங்ககிட்ட சொன்னா சொல்றீங்க. ஆனா இப்ப என் பொண்ணையும் காணுமையா? 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையா? யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? இங்க என்ன? நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன். இங்க சாவ தவிர எதையும் பார்க்க முடியாது. திரும்பி போயிடு. அது சொல்ல நீ யாரு? தம்பி, நீ சொன்னது சரிதான் தம்பி. அந்த அம்புலிக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும். கிளம்பு தம்பி. நல்ல நியாயம் தலைவரே உங்களுது. இது வரைக்கும் ஊர்ல இருக்க உசரெல்லாம் அம்பூலி அடிக்கும் போது உங்க பொண்ண மாடியில பொத்தி பொத்தி வளர்த்தீங்கல்ல, இப்போ உங்க பொண்ணையே அடிச்சுடுவோன்னு தெரிஞ்ச உடனே கிளம்புங்கிறீங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்கய்யா. அதெல்லாம் முடியாது தலைவரே. நீங்க தானே சொன்னீங்க அம்புலி முகத்துல முழிச்சாலே பாவம் சாவம்னு. இன்னைக்கு வாங்க போலாம்னா? என் பொண்ணு உசுருன்னு வரும்போது அதெல்லாம் மூட நம்பிக்கையா படுதுப்பா. பாவம் சாபம் வரோம் இதெல்லாம் போய் எந்த காலத்திலயும் மனுஷன் மிருகத்துக்கு அடிமையா இருந்ததே இல்ல. ஆனா எல்லை சுவரங்கிற பேர்ல ஒரு கூண்டை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளதான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சுவருக்கு பின்னால் இருக்க அம்புலி தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த அம்புலிக்கும் பின்னாடி உங்க அழகான எதிர்காலம் ஒழிச்சிட்டு இருக்கு. பயத்தை கொளுத்துங்க, எதிரியை கொளுத்துங்க. கையில கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துட்டு என் கூட துணிஞ்சு ஒண்ணா வாங்க. இன்னைக்கு ராத்திரியில இருந்து உங்க நிம்மதியான தூக்கத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன். பயந்து செத்தது போதும், வாங்க கிளம்பலாம். போலாமா? வெள்ளந்தி தார பூவுக்கு அம்புலி ஏன் பயப்படுதுன்னு தெரியலையே. அதுக்கு தெய்வீகமான சக்தி எல்லாம் கிடையாது. அந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டர் அம்புலிக்கு பயங்கரமான மோப்ப சக்தி இருக்கும்னு சொன்னார்ல. ஆமா. இந்த பூவுக்கு மனித வாடையை மறைக்கிற அளவுக்கு வாசம் அதிகமா இருக்கிறத வச்சு இந்த பூமடந்தி புறத்துக்காரங்க எல்லாருமா சேர்ந்து கதை கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் அப்படி போலாம் வா. பூங்கா பூங்கா அந்த செங்கோடன் தான். இங்க வேண்டாம், முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடலாம். நான் நினைச்சது சரியா போச்சுடா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த செங்கோடன் தான். டேய் வாடா இங்க இருந்து போயிடலாம். இருடா, இங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். அம்புலி இருக்கிற இடம் கண்டிப்பா செங்கோடனுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்புலி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஆமா, மருதா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கேட்டேன். அப்படின்னா அம்புலி எங்க இருக்கு? குளத்துக்கு அக்கறையில இருக்கிற இடிஞ்ச கோவிலுக்கு பின்னால ஒரு பொந்துல இருக்கு. பொந்தல? A cave like place will be its hideout அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டர் சொன்ன குறிப்பு கரெக்டா இருக்கு. வாடா இப்போ அங்க போலாம். நானே கூட்டிட்டு போறேன்.